நீங்கள் அமெரிக்காவில் மரியாதை இழந்த ஒரு நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு எதிராக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கே உள்ள நாடாளுமன்றத்தில் உள்ளவர்கள் செல்கிறார்கள். தெருவில் மக்கள் உங்களை வெறுக்கிறார்கள் கணிசமான எண்ணிக்கையில். நம் நாட்டின் மீதான மரியாதை என்பது நாம் விரும்பக்கூடிய அளவுக்கு இல்லை. இது ரொம்ப கஷ்டமானது தான் இதை யோசித்து பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வாருங்கள். இந்தியா, அவர் சொல்றது இந்திய தாய் அப்படின்னு சொல்றாரு, பாரத மாதா அப்படிங்கிறாரு. இந்தியா உங்களுடைய திறன்களை எதிர்பார்த்து காத்து நிற்கிறது. இங்கே எண்ணற்ற இளைஞர்கள், இளம் வயதினர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தலைமை வேண்டும். அந்த தொழில்நுட்ப தலைமையை கொடுக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பல ஆண்டு காலம் நீங்கள் அதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை எடுத்துக்கொண்டு இங்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்கள். நாம் நம்முடைய நாட்டை, பாரதத்தை வளம் பொருந்தியதாக ஆக்குவோம். இதை ஒரு வெறியோடு செய்வோம். இதை ஒரு வேகத்தோடும் வெறியோடும் செய்வோம்.